திருச்சபைக்காக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நாங்கள் எல்லாரும் இப்போ ஆயத்தமா இருக்கிறோம். நீங்களும் வீட்டில் ஆயத்தமா இருக்கலாம் எங்களோட ஆராதிக்க. ஆமென். ஹalleluya. ஹாய், வீட்டுல இருக்க எல்லாரும் கிறிஸ்துவும் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே மேரி கிறிஸ்மஸ். GCC and LLF, we wish you a Merry Christmas. ஆமென். ஹalleluya.
எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நீங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க சொன்னா ஒரு ஸ்பெஷல் டே, அவர் கிறிஸ்துமஸ் டே. ஆமென். மேரி கிறிஸ்துமஸ். உங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துதல். சபையின் சார்பாக உங்க எல்லோரும் நான் வாழ்த்தும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக நாம் ஏதாச்சும் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம அவரோட நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். நீங்க பாத்தீங்க சொன்னா இந்த நாளை நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்க, ஸ்பெஷல் அட்டென்ஷனோடு, ஸ்பெஷல் செலிப்ரேஷனோடு, குடும்பத்தோடு, நண்பர்களோடு நம்ம கொண்டாட போகிறோம். ஆமென். அது மட்டும் இல்ல, நாம் தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வமாக இந்த நாளை நீங்க பாத்தீங்க சொன்னா ஸ்பெஷலாக 2 பகுதியாக பிரித்து இருக்கிறோம். முதல் பகுதியில் நான் பிரசங்கம் பண்ணுவேன், தேவனுடைய வார்த்தை உங்க மத்தியில சுருக்கமாக கொண்டு வர ஆசைப்படுகிறேன். இரண்டாவது நீங்க பாத்தீங்க சொன்னா நம்முடைய தலைமை போதகர் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை உற்சாகப்படுத்த போகிறார். அல்லேலூயா. மேரி கிறிஸ்துமஸ் என்று சொன்னாவே நமக்கு தெரியும், அது a day of gift. இந்த காலகட்டத்தில் இந்த நாளில் நீங்க பாத்தீங்க சொன்னா நம்ம ஒருவர் நம்ம gift கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம வாழ்த்தி சந்தோஷத்தோடு நம்ம பகிர்ந்து கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. என்னோட செய்தி நீங்க பாத்தீங்க சொன்னா one sermon package அப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தையில ஒரே வசனத்துல நமக்கு 4 gift கர்த்தரை நமக்கு தர போகிறார். அவர் வார்த்தை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. கடந்து செல்வோமாக, எடுத்துக்கொள்வோமாக.
ஏசியா 9ஆம் அதிகாரம் வசனம் 6. இந்த வசனம் 6 நீங்க வாசிக்கும் பொழுது இரண்டு பகுதியாக, முதல் பகுதியாக நம்ம வாசித்த பிறகு நம்ம தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வோமாக, எடுத்துக்கொள்வோமாக. ஏசியா 9ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிக்க கேட்போமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் தோளின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த முதல் பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஹல்லேலூயா. இரண்டாவது இங்க பாத்தீங்கன்னா நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஒரு கிஃப்டாக. கிறிஸ்துமஸ் என்றாலே கிஃப்ட் என்று அர்த்தம். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு நமக்காக கொடுத்திருக்கிறாங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 சொல்லுகிறது, இந்த உலகத்தை அன்பு கூர்ந்து அன்பின் நிமித்தம் நமக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பெரிய கிஃப்ட். அது சாதாரண கிஃப்ட் இல்லைங்க, பெர்மனன்ட் கிஃப்ட். நிரந்தரமாக கர்த்தர் நமக்கு நித்திய ஒரு ஜீவனை கொடுக்கும்படியாக கர்த்தர் தன்னுடைய கிஃப்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிறகு நீங்க பாத்தீங்க சொன்னா தேவன் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே நமக்கும் பிதாவுக்கும் இருந்த பிரிவினை சரிப்படுத்தும்படியாக, ரீகான்சிலேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்துல. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாக இயேசு கிறிஸ்து அவரே. ஹல்லேலூயா. இது நீங்க வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. தேவன் நமக்காக இறங்கி நமக்கு இருக்கிற அந்த பிளவை சரிப்படுத்தும்படியாக தேவன் இந்த உலகத்துக்கு மனுஷ ரூபத்துல நமக்காக வந்தாருங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, பிதாவினுடைய ராஜ்யத்தை மீண்டும் கட்டும்படியாக, ஒரு புதிய ராஜ்யத்தை கட்டும்படியாக, ஹல்லேலூயா, ஒரு புது உலகத்தை, ஒரு புது நியூ எர்த், நியூ ஹெவன் நம்மத்திலே கொண்டு வரும்படியாக கர்த்தர் அவர் சித்தம் கொண்டு தான் வந்திருக்கிறார். இது பெரிய பகுதி. நான் இதை குறித்து நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. ஆனா ஒன்று மட்டும் உங்களுடைய உள்ளத்தில் வைக்க ஆசைப்படுகிறேன். அவர் நமக்கு ஒரு பரிசாக இந்த உலகத்தை கொடுக்கப்பட்டார். அது மட்டும் இல்ல, இதன் மூலியமாக 4 in 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பகுதி நம்ம வாசிக்க போகிறோம். இந்த பாலகன், இந்த குமாரன் நமக்காக எப்படியாக செயல்படுகிறார் என்று சொல்லி நாம இரண்டாவது பகுதி வாசிக்க போகிறோம். வாசிக்க கேட்போமாக. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். வசனம் சொல்கிறது, அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு யாரு கிஃப்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என் தேவன் எனக்கு இப்படியாக செயல்படுகிறார். அவர் ஆலோசனை கர்த்தர். பிரியமானவர்களே, நமக்கு நல்ல ஆலோசனை தரக்கூடிய ஒரு நபர் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நல்ல நண்பர்கள் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாங்க. ஆனா வசனம் சொல்கிறது, அவர் ஆலோசனைக்கு எல்லாமே அவர்தான் ஆலோசனை கர்த்தர். பரலோகத்தில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக, ஹல்லேலூயா, புதிய ஆலோசனை தரும்படியாக நாம் தேவன் நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில கிஃப்டாக வருகிறார். ஹல்லேலூயா. உங்களை அந்த கிஃப்டை வேணா பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய கேட்பமாக அவருக்கு நம்ம எல்லா ரீதியிலும் நமக்கு ஒரு ஆலோசகராக இருந்து நம்ம தவறி போகாதபடி, நம்ம தோல்வி அடைஞ்சிடாதபடி கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசகராக இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு நன்றாக தெரியும், ரொம்ப நீங்க ஃபுட்பால் பார்த்திருப்பீங்க. அந்த ஃபுட்பால மிக முக்கியமான ஒரு நபர் யாரு தெரியுங்களா? நல்ல பிளேயர் இருக்கணும், நல்ல என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு கூட்டணி இருக்கணும். ஆனா இந்த குழுவை வழிநடத்துவதற்கு நல்ல ஒரு கோச், நல்ல ஒரு மேனேஜர் தேவைப்படுவாங்க. அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் தான் பாத்தீங்க சொன்னா அந்த 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 கூட்டணி ஒரு வெற்றிக்குள்ள கடந்து செல்வார்கள், இல்ல வெற்றி பெற முடியும். நல்ல கோச் இல்லைன்னு சொன்னா நல்ல ஒரு டீம் உருவாக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கிறேன். அதே போல நம்மளோட வாழ்க்கையில நாம் ஒரு சபையாக, ஒரு ஜனமாக நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த தேவனை ஆலோசனை கர்த்தரை நம்ம அதிகமாக தேட வேண்டும். ஆமென். இரண்டாவது பகுதி நம்ம வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென். நம் தேவன் வல்லமை உள்ளவருங்க. அவர் வல்லமையில ஒரு குறை இல்லைங்க. அப்படிப்பட்ட தேவனை நம்ம தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் உற்சாகப்படுறீங்க? நாம் தேவன் வல்லமை உள்ளவர். வசனம் சொல்லுகிறது, அவர் வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஆமென். செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன் நம் தேவன். ஆமென். அவருக்கு எதுவுமே nothing is impossible with him. வசனம் சொல்லுகிறது, லூக்கா புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 37 சொல்லுகிறது பாருங்க, nothing is impossible with God. ஹalleluya. நம் தேவன் சகலத்தையும் அவர் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல பாருங்க, எரேமியா புத்தகம் 32ஆம் அதிகாரம் வசனம் 27 சொல்லுகிறது பாருங்க, தேவன் நமக்கு ஒரு சேலஞ்ச் பண்றாரு. மனுக்குலத்துக்கு ஒரு சேலஞ்சான ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு பாருங்க. இது வாசிப்போமாக. எரேமியா புத்தகம் 32ஆம் அதிகாரம் வசனம் 27 வாசிப்போமாக. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? பாருங்க, அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார் பாருங்க. ஹalleluya. இதுதான் வல்லமையின் தேவன். அவர் சேலஞ்ச் பண்றாரு பாருங்க, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஏதாச்சும் இருக்குதுங்களா? இல்லவே இல்லைங்க. நம் தேவன் சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கரத்தில் நம்ம அடங்கியிருக்கும் பொழுது, அவர் நம்ம சார்ந்திருக்கும் பொழுது, நம் தேவன் வல்லமையாக தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற தேவன். ஹalleluya. நம்முடைய சூழ்நிலைகள் தவறாக இருக்கலாம், நம்ம கொஞ்சம் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஒன்று மட்டும் சிந்தித்துக் கொள்ளுங்க, ஒன்று மட்டும் நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும், நாம் சேவிக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன். நம்ம காரியத்தை அவர் வாக்கி செய்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது நீங்க பார்த்து சொன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு நித்திய பிதாவாக இருக்கிறார். என்னங்க? நித்திய பிதா. இங்கிலீஷ்ல எவர்லாஸ்டிங் ஃபாதர் போட்டிருக்கோம். பிரியமான ஜனங்களே, அப்பாவும் அம்மாவும் ரொம்ப முக்கியம், பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம். ஆனா சில சமயத்துல மதர்ஸ்ட் நம்ம போகும்பொழுது, தாய்மார்கிட்ட நம்ம போகும்பொழுது சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். எதை நீங்க கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க அப்பாவை கேட்கணுப்பா, அப்பாவுடைய பெர்மிஷன் தேவைப்படும்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெரியும், அப்பா கிட்ட டைரக்டா போனா, இல்ல அப்பா கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டா போகும்பொழுது அப்பா கிட்ட எதை கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். லேட்டாவா தான் லேட்டஸ்ட் தான் கிடைக்கும். ஆமென். சாதாரண நம்மளுடைய அப்பா அம்மார்கள் இப்படி இருக்கும்பொழுது நாம் தேவன் எப்படிங்க? அவர்கிட்ட போகும்பொழுது எல்லாமே ஸ்ட்ரைட்டா ஃபாஸ்டா நடக்குங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம மேல அவ்வளவு அன்பு வைத்திருக்கிற நம்மளுடைய எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா. நம்முடைய தகப்பன்மார்கள் இல்லாம இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம இருக்கலாம். சில பேர் உங்களுடைய தகப்பன்மார்கள், நீங்க உங்களுடைய தந்தைகளை நீங்க எழுந்திருப்பீங்க. ஆனா நம்முடைய தந்தை, நம்முடைய ஆவிக்குரிய அப்பா எப்பொழுதும் நித்தியமாக நம்மளோடு இருந்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களை இருக்கிற நாமளே நல்ல காரியத்தை, நல்ல ஈவுகள் நம்ம பிள்ளைகளுக்கு தர நம்ம அறிந்திருக்கும் பொழுது, எப்படி நம் தேவன் பரலோக தந்தை நமக்கு ஒன்றும் நல்ல காரியத்தை நமக்கு தருவதற்கு அவர் அவளோடு இருக்கிறார். இந்த காலவெளியில இது ஒன்னொரு கிஃப்ட். அவர் நமக்கு நித்திய பிதாவாக இருக்கிறார். பாருங்க, ஒரு சின்ன கதையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த கதையை நான் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் தெரியுங்களா? அப்பாவை குறித்து உண்டான இருக்கிற எண்ணத்தை குறித்து உள்ள சித்தரிக்கக்கூடிய ஒரு கதை பாருங்க. ஒரு ஏரோப்ளேன்ல போகும்பொழுது, அந்த ஏரோப்ளேன் நீங்க பாத்தீங்க சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த ஏரோப்ளேன் பறக்கும் பொழுது டர்புலன்ஸ் இருக்கு பாருங்க. அந்த டர்புலன்ஸ் மத்தியில கடந்து போகும்பொழுது அந்த அந்த பிளேன் ஒரு ஆட்டம் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்க சொன்னா அந்த ஏரோப்ளேன் இருக்கக்கூடிய எல்லா பேசஞ்சரும் பயந்து போய் ஒரு தடுமாற்றத்துக்குள்ளாக சூழ்நிலை இருக்கிறாங்க, பயந்து கொண்டு இருக்கிறாங்க. என்னச்சு ஏற்பட்டுருமா என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த ஏரோப்ளேன்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் மட்டும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு விளாண்டு கொண்டு இருந்தான் பாருங்க. அப்ப எல்லாரும் கேட்டாங்க அந்த பையன் கிட்ட, நானும் பயந்து போயிருக்கிறேன்ப்பா, நடுங்கி கொண்டு இருக்கிறோம், ஆனா நீ மட்டும் சந்தோஷமா இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க. இந்த பையன் சொல்லிடலாம் பாருங்க, உங்களுக்கு அவர் பைலட்டு, எனக்கு அவரு அப்பா, இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறது என்னோட அப்பா தான். என்னுடைய அப்பாவுடைய திறமை எனக்கு தெரியும். எங்க அப்பா நிச்சயமாக பத்திரமாக என்னை சேர்த்துருவார் எனக்கு தெரியும். எங்க அப்பா ஒரு பொழுதும் அவர் தவற மாட்டார் என்று தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தலாம் பாருங்க. குழந்தைக்கு நிச்சயமா தெரியாது, அப்பாவுக்கு முடியுமா முடியாதுன்னு தெரியாது.
குழந்தைகளுக்கு தெரிஞ்சது எல்லாம் எங்க அப்பா செய்வாரு, எங்க அப்பா சாதிப்பாரு, எங்க அப்பானால முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. பார்த்தீங்களா, அதுதாங்க அப்பா மேல நம்ம வைக்கக்கூடிய அன்பு, நம்பிக்கை. அதே போல நம்முடைய பிதா நமக்கு எவர்லாஸ்டிங் ஃபாதராக இருந்து நித்திய பிதாவாக இருக்கிறார். அடுத்த வசனம், கடைசியாக வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய சமாதான பிரபுவாக இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் துவக்கத்திலிருந்து இப்ப வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சமாதானம் இல்லாமல் ஒரு பிரச்சனைக்குள்ளாக, என்னைக்கு இந்த உலகம் படைக்கப்பட்டதோ அன்னைக்கு பரிபூர்ணமாக படைக்கப்பட்டது. அதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உலகம் பாவத்துக்குள்ளாகி, இந்த உலகம் அதிகமாக பிரச்சனைக்குள்ளாகி, எத்தனை ராஜ்யங்கள் வந்தாலும் சரி, எத்தனை ஆளுகை வந்தாலும் சரி, ஆனா சமாதானம் என்ற ஒரு வார்த்தை இல்லாம சமாதானத்துக்காக ஏங்கி ஓடக்கூடிய ஜனங்கள், சமாதானம் எங்க கிடைக்கும் என்று சொல்லி அதுக்காக செலவுகள் செய்து கொண்டு தேச தேசமாக அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். ஆனா எங்குமே சமாதானம் கிடைக்கவில்லை. வசனம் சொல்லுகிறது, நமக்கு இந்த பாலகன், நமக்கு இந்த குமாரன் ஒரு சமாதானத்தின் பிரபுவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் நான் உற்சாகப்படுத்த ஒரு எடுத்து வாசிப்போமாக. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 27 வாசிப்போமாக. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து தன் வாய்ப்பட சொன்ன ஒரு சத்தியத்தை பாருங்க, நமக்கு நிச்சயமாக ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. உடல் கிஃப்ட் பாத்தீங்களா, கடைசி கிஃப்ட் பாத்தீங்களா? கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து போகிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல பிரியமான ஜனங்களே, தன்னுடைய சொந்த சமாதானத்தை, பரலோகத்தின் சமாதானத்தை, தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். பயப்படாதீங்க, கலங்க வேண்டாம். இந்த 20 ஆண்டு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, கவலை மிகுந்த ஒரு ஆண்டு, பிரச்சனை மத்தியிலே நம்ம கடந்து சென்றோம். இந்த COVID-19 வந்து நம்ம எவ்வளவு காலத்தை இழந்து விட்டோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, நீங்க கலங்காம இருங்க, பயப்படாம இருங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் சொல்றாரு, அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிற தேவனாக இருக்கார். ஹல்லேலூயா. உலகம் தருகிற சமாதானம் அல்ல பிரியமான ஜனங்களே, தேவனுடைய சமாதானத்தை கர்த்தர் இந்த வேளையை நமக்கு தந்து நம்மளை பலப்படுத்தி, நம்மளை உற்சாகப்படுத்தி, மீண்டும் கர்த்தருக்காக நம்ம நிலைத்து ஓடும்படியாக கர்த்தர் நமக்கு தன்னுடைய கிருபையை கர்த்தர் தருகிறார். மறுபடியும் நான் உங்களை உற்சாகப்படுத்த வருகிறேன். கர்த்தர் இந்த கால வேளையில எப்படிப்பட்ட கிஃப்ட் தெரியுங்களா? ஆலோசனை கர்த்தராக இருந்து முதல் கிஃப்ட். இரண்டாவது இங்க பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறது, அவர் வல்லமையின் தேவன், வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அடுத்து வசனம் சொல்கிறது, அவர் நமக்கு நித்திய பிதாவாக இருக்கிறார். இறுதியாக வசனம் சொல்கிறது, அவர் நமக்கு எப்படிங்க சமாதானத்தின் பிரபுவாக, நமக்கு சமாதானத்தை தந்து நம்மளை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி கர்த்தர் நம்மளை வழிநடத்த போகிறார். ஹல்லேலூயா. சோ உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த நாளை, கிறிஸ்துமஸ் நாளை, கிறிஸ்துவனுடைய பிறப்பை நம்ம முன்னிட்டு சந்தோஷமாக குடும்பத்தோடு நம்ம கொண்டாடி, அது மட்டும் இல்ல தேவனுடைய அன்பை நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன் உங்களை. God bless you. மேரி கிறிஸ்துமஸ். NLF விசுவாசிகளுக்கும் GCC விசுவாசிகளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துதல். நம்ம மீண்டும் அடுத்தது நம்முடைய மத்தியில தலைமை போதகர் தேவனுடைய வார்த்தை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். ஆமென். நன்றி. Praise the Lord. Hallelujah. எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அனைவரும் இந்த ஊடகத்தின் வழியாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். யாகவே நம்முடைய நிகழ்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்முடைய சபையில் நிறைய டேலண்ட்ஸ் இருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த டேலண்ட்ஸை கர்த்தரோட மகிமைக்கேற்று நம்ம பயன்படுத்தும் போது தேவன் மகிமைப்படுவார். அதே சமயத்தில் மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த படைப்புகளை நமக்காக ஆயத்தப்படுத்தி தந்த அனைவருக்கும் என்னோட மனம், ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய மனமான நன்றி. முன்பாக செய்தி தந்த ராஜ் அவர்களுக்கும்
ஆசீர்வாதமான ஒரு செய்தி. நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு பிறந்த காரணம் சுருக்கமாக நமக்கு சொன்னார். நிச்சயமாக நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம், ஆசீர்வாதம் உண்டாகும் நிச்சயமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். மேரி கிறிஸ்மஸ் ஒவ்வொருக்கும். ஜிசிசி ஃபேமிலி, NLF ஃபேமிலி, அதே சமயத்தில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் அன்போடு கூட கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் வைபவம் என்றாலே ஒரு ஆனந்தத்தின் நேரம். கவலைகள், கண்ணீர், நம்முடைய துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் கலைந்து நீங்கி நமக்கு மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு பேர் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெருவிழா இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா. ஸோ கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்களாம் கொண்டாடுவீர்கள் நம்புகிறேன். நிச்சயமாக தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் விசேஷ விஜயம் தந்து அந்த கிறிஸ்துமஸ் வைபவம் ஒரு அமோகமானதாக இருக்கும்படியாக தேவன் ஆசீர்வாதம் புரிவார்கள். ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்பான பரம தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலையும் இந்த சிறப்பு செய்தியை உங்கள் திருக்கத்தை வைக்கிறோம். ஆண்டவரை பேசுவது நாங்கள் அல்ல, உங்களுடைய வார்த்தையை எங்களோட பேச வேண்டும். கர்த்தாவே, உங்களை நாங்கள் சரியான விதத்தில் பிரதிபலிக்க ஆவியானவரே எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சார், இந்த காலங்களில் கூட நம்ம பல செய்திகள் நம்ம கேட்டிருந்தோம். கிறிஸ்துமஸை முன்னிட்டு பல செய்திகள் பல விதத்தில் நம்ம கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு செய்தியும் அற்புதமான செய்தி. இன்றைக்கு நான் என்ன பேச வேண்டும் என்பதை குறித்து நான் நினைத்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஆவியானவர் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமை மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய ஆசைப்படுகிறார். நான் இந்த வசனத்தை திறந்து வைத்து அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அதில் உட்கார்ந்திருந்தேன். இயேசு இந்த உலகத்துக்கு வந்த காரணம் பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு பிரதானமான காரணம் லூக்கா சொல்லுகிறார். என்னவென்றால், லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இழந்தவர்களை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். This is the most primary reason that Jesus came. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது. அது மட்டுமல்ல, மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய தப்பான எண்ணங்களை குறித்து அதை தெளிவுபடுத்தும்படியாக வந்தார். அது மட்டுமல்ல, அவர் தோளிலே வந்த, அதாவது மாம்சத்தில் வந்த தேவன் அவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அந்த கதை என்னவென்றால், கெட்ட குமாரன். அப்போ நினைச்சு பார்த்தேன், இந்த கெட்ட குமாரனுடைய வீட்டில் அன்றைக்கு ஒரு பெரிய விருந்து நடந்தது. அது ஒரு கிறிஸ்துமஸ் விருந்தாக நம்ம அதை நம்ம கற்பனை செஞ்சா நல்லா இருக்கும். அந்த லைன்ல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஒரு பெரிய விருந்து, மகன் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டான். அந்த கதையின் பின்னே நமக்கு தெரியும். சொத்தை பிரித்து கொடுங்கப்பா என்று ரொம்ப ரொம்ப ஆணவத்தோடு கேட்டு அப்பாவுடைய மனசை உடைச்சிட்டான். இவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பாரு நினைச்சு பார்ப்போம். அப்ப சார், இதுதான் மகனுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் அந்த சொத்தை பிரித்து கொடுத்துட்டாரு. பிறகு அவன் தூரத்து தேசத்துக்கு சென்று அவனுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து வேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்ணி பல கஷ்டத்தின் மத்தியில் துன்பத்தை ஒரு வாடிய நிலைமையில அவன், வேதம் சொல்கிறது, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டான். 13ஆம் வசனம் 15-13. 14 எப்படி சொல்கிறது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, ஒரு நாடு எப்பவுமே செழிப்பா இருக்குமா? திடீரென்று சில சமயத்தில் பஞ்சகம் உண்டாகலாம். அதே போலத்தான் அந்த நாட்களில் திடீர்னு ஒரு பஞ்சம் வந்தது, உணவே இல்லை மக்களுக்கு. 15 வருஷம் சொல்கிறது, அந்த தேசத்தில் குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்வெளியில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். குடியானவன் என்று சொல்லும் போது ஃபாரினர். காரணம், அவன் ஒரு பன்றி ஃபார்ம் வச்சிருக்கிறான், பன்றி பண்ணை. யூதர்கள் பன்றி வளர்க்க மாட்டார்கள், இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அவங்களுக்கு அது 10ஆம் மாதிரி, 6ஆம் மாதிரி.
ஸோ அவன் வந்து ஒரு ஃபாரினர், அவனோடு போய் ஒட்டி கொண்டான். வேற வழி இல்லை, காரியம் ரொம்ப மோசமாகி விட்டது அவனுக்கு. அவனுடைய அகம்பாவம், அவனுடைய அகந்தை, சொந்தத்தில் வாழ்ந்துடலாம், இண்டிபெண்டாக இருக்கணும் என்ற ஒரு என்ன சொல்ல ஒரு வீண் ஆசை அவனுக்குள்ளாங்க. இண்டிபெண்டாக இருக்கலாம் தான், ஆனால் நம்ம இண்டிபெண்டாக இருந்தாலும் நம் கடவுளை நம்ம சார்ந்து இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய அர்த்தம் இது. ஸோ அவன் வீட்டை விட்டு போன உடனே இப்படிப்பட்ட ஒரு நீதி அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. பிறகு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால் பன்றிகளை பராமரிக்க வேண்டும். பாருங்க, அந்த ஃபாரினர் அவனோட யூத பையனை தெரிஞ்சு கூட அவனுக்கு அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை தந்திருக்கிறான். பாருங்க சார், பார்ப்பாங்க. நான் ஒரு முறை வந்து ஒரு செக்யூரிட்டி கம்பெனிக்கு போயிருந்தேன். அவர் என் நண்பர் செக்யூரிட்டி கம்பெனி வச்சிருக்காரு. சொன்னார், செக்யூரிட்டி கம்பெனிக்கு அவருக்கு ஜாப் பண்ணுவேன் எஸ்ரா. அங்கே நான் போன ஜெபிக்கிறதுக்கு போகும்போது அங்கே ஒரு ஈப்போர்லேருந்து ஒரு வாலிபன் வந்தார். அப்போ அந்த பாஸ் சொன்னார், இவர் ஒரு பாஸ்தரியா, செக்யூரிட்டி வேலை செய்கிறார். அதை பார்த்தோன்னே அப்படியே கண்ணீர், எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துச்சு. அதை பார்த்தோன்னே நையா ஒரு பாஸ்தர் தான் இருக்கிறார், இவருக்கு போய் இந்த செக்யூரிட்டி வேலையை கொடுத்துருக்கிறாரு, இவர் ஒரு கிறிஸ்தவர் தானே, கொஞ்சம் நினச்சி பார்த்துருந்தா அவருக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாமே என்று சொல்லி எனக்குள்ளாக என் மனசு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கு. ஸோ என்ன செஞ்சிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவருக்காக ஜெபம் பண்ணி அவர் ஆசீர்வதித்து ஒரு சில அறிவுரை சொன்னேன். ஐயா, நீங்கள் அழைக்கப்பட்டவர், கர்த்தர் உங்களை பார்த்துக்குவார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி, அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது மறுபடியும் நீங்கள் இப்போவே போய் சபையை நடத்துங்க சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. 14 வருஷத்துக்கு நம்ம போவோம். அப்பொழுது பன்றிகள் தின்கின்ற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசை இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்று அவனுக்குள்ளாக ஒரு புத்தி தெளிவு வந்தது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அப்படியே ரிகர்ஸ் பண்றான். அவங்க அப்பா கூட என்ன பேச போறார் என்ற புத்தி தெளிவு வந்தது, ஒரு மன திரும்புதல் வந்தது. கிறிஸ்துமஸ் வைபவ நேரத்தில் அன்பானவர்களே, நான் 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு செய்தி கொடுத்தேன். நம்மைத்தான் ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த ஆயத்தப்படுத்துவதிலே நம்முடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு நேரம். கெட்டிங் ரெடி ஃபார் கிறிஸ்மஸ் இட்ஸ் a time for repentance. ஸோ இந்த மனுஷனுக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வாலிபனுக்குள்ளாக அவருக்குள்ளாக ஒரு மன திரும்புதலின் உள்ளம் அவருக்குள்ளாக வந்து விட்டது. ஏன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு திருப்பி போக வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று அவருக்குள்ளாக ரியஸ் பண்றாங்க. பிறகு 2ஆம் வசனம் சொல்கிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பன் இடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. இதுதான் தகப்பன். அந்த தகப்பன் ஒரு நாளும் அயரவில்லை. அவனுடைய மகன் திரும்பவும் வருவான் என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தான். வழி தமிழ் சொல்லுவாங்க, வெளி வைத்து வழியை அப்படியே பார்த்து கொண்டிருந்தார். ஸோ அவர் தூரத்திலிருந்து வருவதை கண்டு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அவரை போய் கட்டி அணைத்து முத்தம். ஒரு கேள்வி கேட்கல, என்னடா ஆச்சு, ஏன் மாதிரி பண்ண, ஆச்சா போச்சா, அது இது, ஒரு கேள்வி இல்லை. உடனே அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான். அதுக்கு பிறகு அவன் சொல்றான் பாருங்க, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்.
இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். மன திரும்பி அவர் சொல்றாரு இந்த காரியங்களை. அவன் சொல்ற வரைக்கும் அவங்க அப்பா காத்திருக்கல. நீ கன்ஃபெஷனை பண்ணு, அப்புறம் உனக்கு கீஸ் கொடுக்குறல்ல. அவர் முதல் கீஸை கொடுத்துட்டாரு, அப்புறம் தான் அவன் கன்ஃபெஸ் பண்றான். பாருங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, கடவுளுக்கு நேராக நான் பாவம் செஞ்சுட்டேன், உங்களுக்கு நேராக நான் பாவம் செஞ்சுட்டேன் என்று அவன் மன திரும்பி அவன் சொல்லும் போது அவங்க அப்பா ஒண்ணுமே சொல்லல. இதான் தகப்பன் உள்ளம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நான் பார்க்கும் போது பாதரட்சைக்கு ஒரு அர்த்தம். பாதரட்சையை போட்டா அந்த வீட்டில் மறுபடியும் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க என்று அர்த்தம். உயர்ந்த வஸ்திரம் என்றால் அந்த ராஜரீகத்தை காட்டுகிறது, அவனுக்கு அந்த உரிமை. பிறகு மோதிரம், அந்த மோதிரம் என்றால் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திக்கு அவனுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று அந்த அவங்க அப்பா அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். பார்த்தீங்களா, என்ன ஒரு வெகுளியான அப்பா பாருங்க. உண்மையாக பார்க்க போனா அந்த அப்பா உண்மையாகவே அவர் அன்புக்கு அளவே இல்லை. இதைத்தான் தேவனுடைய அன்பை காட்டுகிறது. அன்பு, தேவனுடைய அன்புக்கு அளவே இல்லை காண்பார்களே. என்னுடைய பாயிண்ட்களை வரதுக்கு முன்பாக கதையை நம்ம முடிச்சிருக்கோம். பிறகு 23ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். என்னுடைய சிந்தனையில் இது ஒரு கிறிஸ்துமஸ் விருந்துக்கு ஒப்பாக நான் இதை பார்க்கின்றேன். உடைந்து போன ஒரு வீடு, விரிச்சோடு இருந்த ஒரு வீடு, எல்லாமே ஒரு பக்கத்து பையன் ஓடிட்டான், இந்த பக்கத்து அவளை மூத்த அண்ணனை பற்றி பார்ப்போம். அவர் எவ்வளோ வருத்தத்தோடு இருக்கிறான், அப்பா கவலையாக இருக்கிறார். வீடு அப்படியே இருள் அடைஞ்சு போன ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தரே அவருடைய அனாதை தீர்மானத்தை மூலமாக அந்த மகளை திரும்ப கொண்டு வந்து அந்த வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. இந்த நாளில் கூட இந்த கதையை நம்ம பார்க்கும் போது நம்ம வீடுகளும் அப்படித்தான் இருக்கு சில சமயத்தில். ஐயா அம்மா, இந்த காலகட்டத்தில் எத்தனையோ கெட்ட குமாரர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்துமஸ் வைபவ நேரத்தில் இப்படிப்பட்ட கெட்ட குமாரர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவுக்கு நம்ம வருவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இரட்சகராகிய இயேசு எப்படி இந்த கெட்ட குமாரனை கர்த்தர் நேசித்து தேடி அவனை கண்டுபிடித்தாரோ, அதற்காக மனுஷகுமார் இந்த உலகத்துக்கு இழந்தவைகளை தேடி ரட்சிக்கும்படியாக வந்தார். வழி விலகி போய்விட்டான், ஏதோ ஒரு வீம்பில் போய்விட்டான். ஆனாலும் அவனுக்குள்ளாக ஒரு மனத்திரும்பலை ஏற்படுத்தி திரும்பவும் வீட்டுக்கு வரும்படியாக. ஐயாமா, உங்க வீட்டில் சில பிடிவாதமான சொல் பேச்சு கேட்காத சில பிள்ளைகள் வீட்டை விட்டு போயிருக்கலாம். எப்ப வருவான் என்று நீங்க ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் வைபவ நேரத்தில் கூட என்னுடைய வீட்டை விட்டு போன மகன் கோச்சிக்கிட்டு போனவங்க, வருத்தப்பட்டு போனவங்க, ஏதோ ஒரு சொத்து பிரச்சனையோ அல்லது அவன் விரும்பிய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு கோபத்தில் போயிருக்கலாம். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் வைபவத்தில் நம்ம எதிர்பார்ப்போம், தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். நானும் உங்களோடு கூட நான் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் உங்க பிள்ளைகள் மறுபடியுமாக இந்த கிறிஸ்துமஸ் வைபவத்தில் ஒரு பெரிய ஒரு ஆனந்த கழிப்பு உண்டாகும்படியாக கர்த்தர் செய்யும்படியாக நான் ஒன்றாக கர்த்தர் விசுவாசிப்போம். இந்த கதையை நான் படிக்கும் போது நினைத்தேன், எத்தனையோ வீட்டில் இப்படிப்பட்ட சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ கெட்ட குமாரர்கள் இன்றைக்கு வெளியே தெரிந்து கொண்டிருக்காங்க. ஆனாலும் இந்த கிறிஸ்துமஸ் வைபவ நேரத்தில் அது மட்டுமல்ல, எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு வெளிநாட்டில் ஸ்ட்ரெண்டா இருக்கிறாங்க. வியாபாரத்துக்கு போனவர்கள், வெளிநாட்டில் போய் வேலைக்கு போனவர்கள், இன்றைக்கு லாக்டவுன்னால, இன்னைக்கு இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் க்ளோஸ்னால இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் வைபவத்தில் கலந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பிள்ளைகளோட உள்ளம் இயங்கிக் கொண்டிருக்கும், எத்தனையோ பெற்றோர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். நான் நம்புறேன், நிச்சயமாக இந்த கிறிஸ்துமஸ் வைபவத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்வார்கள். இந்த அப்பா நினைச்சிருக்கவே மாட்டார்.
இவ்வளவு சீக்கிரத்தில் வருவான் என்று. ஆனாலும் கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சார். அதே போல அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தொடர்ந்து நம்ம பார்ப்போம், முடிச்சிருக்கோம். பிறகு 25 சொல்லப்படுகிறது, அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்து அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீதவாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடன் உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அனுப்பித்தார் என்றார். இந்த கதை நமக்கு தெரியும். அப்பொழுது ரொம்ப கோபம் கொண்டான். அவன் சொல்றான், பாருங்க ஐயா, நான் அவ்வளவு நாள் உங்க கூட இருந்தேன், எனக்காக இந்த மாதிரி ஒரு விருந்து நீங்க செஞ்சதே கிடையாது. நண்பர்களை கூப்பிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கும்படியாக. அதை சுருக்கமா சொல்கிறேன். அவங்க அப்பா சொல்றாரு, அவங்க அப்பா அவனை பார்த்து வெளியே நிற்கிறாரு. சொல்லிட்டு வெளியே முடியாது, அவனை கட்டி அடைச்சு சொல்றாரு, அப்பா கேட்பாரு, இது எல்லாமே உனக்கு தான் சொந்தம். ஓகே, எல்லாமே உனக்கு தான் சொந்தம். உன் தம்பியோட அவன் காணாமல் போயிருந்தான், இப்ப திரும்பி வந்துட்டான். மறுத்தது போல இருந்தான், ஆனா இப்ப உயிரோட வந்திருக்கிறான். அதற்காகத்தான் இந்த விருந்தம் தான். பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் வைபவத்துல எத்தனோ வீட்டில் அண்ணன் தம்பிகள் மத்தியில பல சண்டைகள், சச்சரவுகள், பல கருத்து வேறுபாடுகள், வீட்டு சண்டைகள் இன்றைக்கு பல விதத்துல நடந்து கொண்டிருக்கலாம். ஒரே வீட்டில் தான் இருப்பார்கள், ஆனாலும் ஒருவருக்கு ஒரு முகத்தை பார்ப்பதில்லை. பல விதமான பிரிவினைகள், பேச்சுவார்த்தைகள், இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கிறது. இதோ இந்த பெரிய அண்ணனை போல வருத்தத்தோடு இருந்தோம். ஆனாலும் அவங்க அப்பாவுடைய பேச்சு பத்திகளா இவ்வளவு ஒரு நவமான ஒரு பேச்சு பாருங்க, இவ்வளவு அழகா வந்து பேசுறாரு. அது சொல்றாரு பாருங்க, உன் சகோதரனுக்கு இவ்வளவு மறித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணவர் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனப்படினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். நான் நம்புறேன், நிச்சயமாக உடனே அவனுடைய மனம் மாறி அவன் வீட்டுக்குள்ள போய் அன்றைக்கு பெரிய ஒரு கலைக்கூறுதல், அன்றைக்கு அவன் வீட்டில் ஒரு பெரிய கிறிஸ்துமஸ் விருந்தை நடந்திருக்கும். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கூட கர்த்தரை விசுவாசிப்போம். நம்மை விட்டு போன குமாரர்கள், கட்ட குமாரர்கள், புரோடிகல் சன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ஊதாரி மைந்தர்கள், ஊதாரி மைந்திகள், இவர்களெல்லாம் வந்து இந்த கிறிஸ்துமஸ் வைபவத்தில் திரும்பி வரும்படியாக நம்ம கர்த்தரை விசுவாசிப்போம். பெரிய காரியங்கள் செய்வார். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய வருத்தங்கள், சில அசாதாரணமான காரியங்கள், தேவன் இந்த கிறிஸ்துமஸ் வைபவத்தில் உங்கள் வீட்டை அவர் அமோகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்றாக சேர்ந்து ஜெபம் செய்யுமா? அன்பான பரம தகப்பனே, இதோ இந்த கெட்ட குமாரனுடைய கதையை, இந்த பேரபிள்ஸை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். சுருக்கமான ஒரு கதை, அதிரடியான ஒரு செய்தி, ஒரு பாடத்தை இங்கே வைத்திருக்கிறாங்க. உங்கள்கிட்ட நாங்கள் பெரிய காரியங்கள் எதிர்பார்க்கலாம். எங்க மனித சிந்தையில தோன்றாத காரியங்கள் எப்படி என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் உங்களால் செய்யப்பட ஒன்றுமில்லை. எத்தனோ முறிந்து போன உறவுகளை ஒன்று சேர்த்திருக்கிறீங்க. எத்தனையோ வருத்தங்களை நீங்க சரிப்படுத்திருக்கிறோம். உடைந்த பாடங்களை நீங்க கட்டியிருக்கிறீங்க. ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வெளிநாட்டில் ஸ்டாண்டர்டா இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள், கர்த்தாவே, நாட்கள் குறுகியா இருந்தாலும் நீங்க கடைசி நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவனா இருக்கிறார். வீடு வந்து சேர்ந்து ஒரு குடும்பமாக இந்த கிறிஸ்துமஸ் வைபவத்தை கொண்டாடுவதற்கு நீங்க ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய வச்சிருக்கிறோம். உங்களை துதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். அமோகமா கொண்டாடுங்க, சந்தோஷமா கொண்டாடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக அவருடைய மகிமையால் உங்கள் இல்லத்தை நிரப்புவாராக. God bless you all. God bless you.
வேண்டும். நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை வழிநடத்தியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இறுதி ஜெபத்துக்கு கடந்து போறதுக்கு முன்பாக நான் முக்கியமான 2 காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது, நம்முடைய இந்த ஆன்லைனுடைய செய்திகள் ஆன்லைன் மெசேஜின் மூலியமாக நம்ம கடந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, நீங்க பாத்தீங்க சொன்னா வருகிற இந்த நியூ இயர் சர்வீஸ் நமக்கு இருக்குமா இல்லையா என்றதை நீங்க பாத்தீங்க சொன்னா நம்மளுடைய சபையினுடைய குரூப் வாட்ஸ்அப் மூலியமாக நாங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம், அறிவிப்பு நாங்கள் செய்வோம். ஏன்னு சொன்னா இப்ப இருக்கிற இந்த காலகட்டங்கள் என்ன தடைகள் வந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதனால நீங்க தயவு செய்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக இருந்து நம்முடைய குரூப் அனௌன்ஸ்மெண்ட் பாருங்க. நம்முடைய நியூ இயர் சர்வீஸ் 2021 நியூ இயர் சர்வீஸ் நம்ம நிச்சயமாக நம்ம சபையில் ஒன்று கூடுவோம். காப்பாரும் சரி, கிளைனும் சரி, எந்த மாற்றங்கள் இருந்தாலும் நான் உங்களுக்கு தெரிவிப்போம். சரிங்களா? கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா சாப்பிடுங்க. ஃபேமிலியோடு நீங்க சந்தோஷமாக இங்க வெளியே போகும்பொழுது பத்திரமாக போயிட்டு வாங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இன்னைக்கு நடந்த ஊழியத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு நபர்களும், மியூசிஷியன்ஸ் அண்ட் வர்ஷிப் லீடர்ஸ், எல்லோருக்கும் நன்றி. காட் பிளஸ் யூ. உங்களுடைய காணிக்கைகளை நன்றி சொல்கிறோம். உங்களுடைய ஆஃபரிங்ஸ்க்காக நன்றி. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Merry Christmas and Happy New Year. Praise God. சரி, நம்ம இப்போது நம்முடைய காணிக்கைக்காக, இது கிறிஸ்துமஸ் விசேஷ காணிக்கை, ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை இல்லை, அதுக்கு ஆராதனை கூட்டமாக காணிக்கை. இது இயேசு பிறப்புக்கென்று, நம்முடைய உலக ரட்சனுக்கென்று நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு காணிக்கை. நம்ம காப்பார் சேர்ச்சில் நம்ம ஒரு சின்ன பொருத்தனை செஞ்சோம். ஸோ அதை பற்றி இப்போ ஃபாலோ அப் பண்ணல. ஆனாலும் உண்மையாக செய்யக்கூடிய இதுக்காக எனக்கு தெரியும், எல்லாருமே செய்பவர்கள். நம்ம மறந்தால் நீங்கள் மறக்க மாட்டீங்க. நிச்சயமாக ஐஸ் வைக்கல, அதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ அதே சமயத்தில் ஒரு சிறப்பு காணிக்கை நம்ம செலுத்துவோம். ஜபம் செய்வோமா? எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் தான். பிதாவே, இந்த கிறிஸ்துமஸ் வைபவ நேரத்திலையும் ஒரு விசேஷமான காணிக்கை நாங்கள் செலுத்தும் போது கூட ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறாக ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இப்படிப்பட்ட ஒரு சிஎம்சிஓ காலகட்டத்தில் கூட இந்த கிறிஸ்துமஸை நாங்கள் கொண்டாடும்படியாக நீங்கள் செய்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக ஒரு நன்றியின் அடையாளமாக இந்த சோஸ்திர காணிக்கையை நாங்கள் செலுத்துகிறோம். பெற்று மகிமைப்படுங்க, கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, அடுத்த கட்டத்தில் பாஸ்டர் ராஜ் அவர்கள் செய்தி கொடுத்து சில முக்கியமான அறிவிப்புகளை அவர் செய்வார்கள். நம்ம நியூ இயர் சர்வீஸை பற்றி கர்த்தரை விசுவாசிக்கிறோம். சரிங்களா? நடத்த கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் தேவன் சிங்காசனத்தில் அவர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுமா? பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அன்னோனிய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Happy New Year! Happy New Year! Blessed Christmas!